மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நாம் எடுத்து நாம் வாசிக்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலேயா மாடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதாங்க ஒரு புதிய பலன். நாம் எடுத்து நாம் வாசிக்கலாம். உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் பைபிளை திறந்து நீங்கள் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நாளில் எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் வசனங்களை கேட்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் முழுவதும் அந்த உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆமேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். உபாகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நாம சொல்ல போறோம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்தரிக்கணும். சொல்லுங்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் நெஞ்சில கையை வச்சு என்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி அழகாய் சொல்லப்பட்டு இருக்கு. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமை ஜெயம் மகத்துவமும் உம்முடையது. பாருங்க, எல்லாமே கர்த்தருடையது. மாட்சிமை அவருடையது, வல்லமை அவருடையது, எல்லா மகிமையும் அவருக்கு தான், அவருடையது. ஜெயம் எல்லாமே அவருக்கு தான். 2024 ஆண்டு முழுவதும் ஜெயமாய் நடத்தினவர் யார் தான்? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடையது, மகத்துவம் அவருடையது, வானத்திலும் பூமியிலும் எல்லாமே அவருடையது தான். ஏதாவது நம்மளுக்கு சொல்ல முடியுமா? ஒன்றுமே நம்மளது கிடையாது, இல்லையா? அதான் பைபிளில் போட்டு வெறும் கையாய் வந்தோம், வெறும் கையாய் தான் போக போகிறோம். எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது இல்லை. அதனால தான் உலகத்தில் இருக்கிற நாட்களிலே எல்லாரோட சமாதானமாக அன்பாக இருந்து ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் அவருடையது. கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் யாரால வருது? அவரால தான். கனம் யாரால வருது? அவரால தான். எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. கவனிங்களே, பின்பகுதியிலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. கவனிங்களேன், இவர்களைத்தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், அப்படி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த மேன்மை என்று சொன்னாலே ஆனர் பண்றது, உயர்த்துவது. ஹல்லேலூயா. கவனிங்களேன், நம் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறாராம். கவனிங்களா, இந்த ஆலயத்துக்கு வரும்போது சாதாரண மக்களாக நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாமே அவரால் தான் வந்தது, எல்லாமே அவர் தான் கொடுத்தது. ஆமேன். இப்போ கவனிங்களே, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அநேகரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்களா, அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அநேக ஊழியரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார். அதில் ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
எடுத்து நாம் வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கவனிங்களே, கர்த்தரே சொல்றார் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் உங்களோடு கூட 2024 ஆண்டோடு இருந்தது போல 2025 ஆண்டு நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க? நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்றார். செய்தியுடைய தலைப்பு யோசுவாவின் மேன்மை. யோசுவாவை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினார்? கவனிங்களேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய உற்றார் உறவினருடைய கண்களுக்கு முன்பாக, இல்லையா, உங்களுடைய சொந்தக்காரர் கண்களுக்கு முன்பதாக, உங்களுடைய குடும்பத்தார் கண்களுக்கு முன்பதாக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். உங்க வீட்டிலே நீங்க தான் மேன்மையா இருக்க போறீங்க. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று எழுதி இருக்கிறது. இப்போ கவனிக்கல, கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு முதலாவது ஒரு காரணத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கவனிங்களா, முதலாவது காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தீர்மானத்திலே உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. கவனிங்களா, இந்த வருஷம் பாச சொன்னார், தீர்மானம் எடுங்க. புது வருஷம் பழைய வருஷம் எல்லாம் விழுந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்தோம் இல்லையா? இந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். யோசுவா பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் வந்தாங்க, 30 லட்சம் ஜனங்க வந்தாங்க. இந்த யோசுவா பாருங்களேன், மோசையோடு கூட புறப்பட்டு வராரு. எகிப்திலிருந்து வரும்போது யோசுவா வராரு. ஆனால் எவ்வளோ ஜனங்கள் இல்லை, எவ்வளோ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க, கர்த்தரை மறுதலிச்சு போயிட்டாங்க இல்லையா? முறுமுறுத்துங்க கொஞ்சம் பேரு. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள புறப்பட்டு போகலையா? ஆனா யோசுவா ஒரு தீர்மானம் எடுத்தார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல உறுதியா இருக்கணும். ஏதோ வாயில தீர்மானம் எடுத்துட்டு நம்ம விட்டுடக்கூடாது. ஆனா இந்த தீர்மானத்துல கவனிங்களேன், உறுதியா இருந்தார் இந்த யோசுவா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் கர்த்தரை விட்டு விலகவே இல்லையா? ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அவர் பாருங்க, மோசையோடு கூட என்ன பின்பற்றி கொண்டே வர்றாரு பாருங்களேன். அல்லேலூயா. கவனிங்களா, ஒரு வசனம் போட்டு இருக்கு. யோசுவா சொல்றாரு, கர்த்தரை விட்டு விலக கூடாதான். அல்லேலூயா. எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிக்கும் போது ரோமர் 7 புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்களேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கவனிங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் பிரிஞ்சு போகவே இல்லை. அவர் முறுமுறுத்ததா வேதம் சொல்லப்படலை. அவர் மோசைக்கு விரோதமாக பேசுனதா சொல்லப்படலை. அவர் கோபப்பட்டதா சொல்லப்படலை. நானும் பைபிள் யோசுவா புக்கை படிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனால் மோசையோடு கூட அவர் என்ன பண்ணுறாராம்? அப்படியே தோள் கொடுத்து வந்து கொண்டே இருந்தார். எது வரைக்கும்? கடைசி கானான் தேசத்து வரைக்கும் அந்த யோசுவா மோசையோடு கூட வந்தார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட அவர் வரும்போது 40 வயசு. ஆனால் 110 வயதில் தான் அவர் மரிக்கிறார். அது வரைக்கும் அவர் மோசையை விட்டு விலகினதா பார்க்கவே இல்லை. ஆமேன். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். பாருங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. எதுவும் நம்மளை பிரிக்க கூடாது. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோம். அடுத்து மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா வீடானாலும் காரானாலும், அப்புறம் என்ன இருக்கு, வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு பைக் இல்லை, அதனால ஆலயத்துக்கு வரமாட்டேன், அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. கவனிங்களேன், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடினீங்களா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நல்ல தீர்மானத்தில் நல்ல உறுதியாக இருக்கணும். நல்ல தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளா எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். திருமண காரியமா அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவிசுவாசிகளோடு கூட விசுவாசி பிணைக்கப்படக்கூடாது. திருமண காரியமா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்படியே குடும்ப காரியங்களா அதில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இல்லையா? கவனிங்கள, ஒரு சின்ன பிரச்சனைக்காக கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போகிறது, மனைவி கணவனை விட்டு பிரிந்து போகிறது. கவனிங்களா, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல டிசிஷன் இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை இல்லை. நல்ல டிசிஷன் இருக்கணும், நல்ல தீர்மானம் இருக்கணும். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, தாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. அல்லேலூயா. ஆமென். இயேசுவுடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்கவே கூடாது. அல்லேலூயா. போன வருஷம் நல்ல 52 வாரம் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க. தீர்மானம் எடுக்கணும், ஒரு வாரம் கூட தவறாமல் நான் ஆலயத்துக்கு வரணும்ப்பா. எப்படி நாம நியூ இயர்க்கு ஃபஸ்ட்டு 31ஆம் தேதி வந்தோம், அப்புறம் அந்த முதல் நாள் ஆரம்பித்தோம், 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து என்ன பண்ணீங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் சேவிக்கணும், அவரையே சேவிக்கணும். குடும்பமாக நீங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானம் எடுக்கணும். அப்போ தீர்மானத்தில் அவன் உறுதியாக இருந்தான். என்னாகும் 32, 11, 12 வசனங்களை வாசிங்களேன். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை. கவனிங்களே, உத்தமமாக பின்பற்றணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார் யோசுவா. அந்த உத்தமத்துல கொஞ்சம் கூட விலகினதா வேதம் சொல்லல. பாருங்களா, அவர் உத்தமமாய் பின்பற்றின எகிப்தில வந்தவர்களை 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட 20 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க தான். அதுக்கு மேற்பட்ட யோசுவாவும் காலேபும் தவிர வேற ஒருவரும் கானான் தேசத்துக்குள்ளே போகலையா. காரணம் தெரியுங்களா, நல்ல தீர்மானத்தில் நல்ல உறுதி. அல்லேலூயா. நீங்கள் அசைவில்லாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளிலே என்றைக்கும் நீங்கள் பெறுகிறவர்களா நீங்கள் காணப்படணுமா. அப்படி கவனிங்களே, எகிப்திலிருந்து வந்தவர்களை அவங்கள தவிர ஏன் அவங்க மட்டும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் உத்தமமாய் பின்பற்றினாங்க. அல்லேலூயா. கவனிங்களா, உத்தமத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கள் விலகவே கூடாது. நீ உறுதியாக இருக்கணும், உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். அதை யோபு மனைவி சொல்கிறாங்க, இன்னுமா உன் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறாய். அவங்க சொல்கிறாங்க, அது யோபு சொல்கிறாரு, கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நல்லா கையை தட்டுங்களேன். இப்படிப்பட்ட உறுதி உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்களா, முருங்கை மரம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை முருங்கை மரம் பார்த்துருக்கீங்க? அது சீக்கிரத்தில் என்ன ஆகும், ஆனால் புளியா மரம், அப்புறம் அரச மரம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர் ஊன்றி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், நீங்கள் அப்படி என்ன பண்ணணும், நல்ல வேர் ஊன்றி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, உங்களை அசைக்கவே. அப்படியே கையை உயிர் சொல்லுங்க, எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அசைவே கூடாது. கலப்பையின் மேலே நம்ம கை வைத்திருக்கிறோம், ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், கலப்பையின் மேலே கையை வச்சாச்சு. அது ஊழியமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த தீர்மானத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கள் விலகவே கூடாது. ஆமேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பாருங்களேன், என்ன சொன்னாங்க? ராஜா சொல்கிறாரு,
7 மடங்கு அக்கினி சூளை பெருசாக்கு. அக்கினி சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், என்னதான் வணங்கணும் இல்லையா, வேற தேவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. பாருங்களா, மறுபடியும் என்ன பண்றாங்க, அக்கினி 7 மடங்கு சூடாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மறுதளிக்கவே இல்லை. பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், மறுதளிச்சு போயிடுறோம். இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சு போயிடுறோம். பைபிளில் போட்டிருக்க, அவரை மறுதளிக்கிறவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஆமென். மீண்டும் அவர்களை புதுப்பிக்கவே முடியாதாம். இப்போ கவனிங்க, நீங்கள் உறுதியாக நீங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்படி உறுதியாக நீங்கள் இருக்கும் போது தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் இல்லையா. அப்படி உறுதி இல்லாத போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வராது, ஒரு மேன்மை வராது. ஏன் தெரியும், நாம் இப்படியே இருப்பது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, நம்மை உயர்த்துவது தான் ஆண்டவருக்கு சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் சித்தமாய் இருக்கிறார். கவனிங்களா, ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். தானியேல் என்ன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நம்ம உறுதியாக இருக்கும்போது கவனிங்களேன், நம்ம வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாதான், மீறக்கூடாது. வாசிங்க. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றக்கூடாது. போதுமா? கவனிங்களா, நீங்க எடுத்த தீர்மானத்தை ஒரு நாளை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ அதை ஒரு நாளும் மாற்றக்கூடாது இல்லையா. சூழ்நிலையால, பிரச்சனையால என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஒரு நாளும் மாற்றவே கூடாது. அல்லேலூயா. இல்லையா, வசனம் இருக்குல்ல, சங்கீதம் பார்த்தீங்களா, சங்கீதம் 17:3, சங்கீதம் 17:3, என் வாய் மீறாத படிக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். கவனிங்களா, இன்னைக்கு வாய் மீறாத படிக்கு நாம் தீர்மானம் எடுத்திருக்கணும் இல்லையா. வாயினால தான் என்ன வருது, நிறைய பாவங்கள் வருது. சொற்களின் மிகுதினால பாவங்கள் வரும். தானியேல் பாருங்க, தீர்மானம் எடுத்தார், ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தார். அடுத்த நாளே பார்த்தீங்களா, அவருக்கு நல்ல கறி, ராஜாவின் போஜனம் வருது. அடுத்த நாளே அவருக்கு பாருங்களேன், நல்ல கறி, மீன், முட்டை எல்லாவற்றையும் ஒரே நாளில் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. வாய்க்கு காவல் வைக்கணும். உங்களுக்கு எதிர இருக்கிற போஜனத்தை பார்க்கணும். போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் கத்தி வைக்கணும். ஏன் வசனம் சொல்லுது. இப்போ போஜன பிரியனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அந்த அம்மா பாருங்களேன், தீர்மானம் பண்ணிட்டாங்க. தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு சோதனை. எப்போதும் தண்ணி பிடிக்க போனாங்களாம். அங்கே போனால் அந்த அம்மா போனோன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன். யாருமே இவங்களுக்கு தண்ணி பிடிக்க விட மாட்டுறாங்க. இவங்க எல்லாம் வரிசையாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவும் பார்த்து 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 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த கொடாடியில் போனாங்களாம், அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி பிடிப்பாங்க. யாரை பற்றி அவங்க இது பண்ணிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அந்த அம்மா ரொம்ப தாங்க முடியல, ரொம்ப டென்ஷன் ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, இவங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க, நல்ல தீர்மானம் எடுத்துட்டாங்க. இது வேறு செய்தி வேறு கேட்டாங்க, தீர்மானத்தில் வேற உறுதியாக வேற இருக்கணும். ஏசப்பா என் வாய்க்கு காவல் வைங்க, சோத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அவங்கள திட்ட வேண்டியவங்க ஆசீர்வதிச்சிட்டாங்களாம். எல்லாம் வந்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், முன்னாடி வந்து தண்ணி பிடிச்சிங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். நமக்கு ஆண்டவர் கண்ட்ரோலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசணும். ஆலயத்தில் நம்ம எப்படி பேசணும், கணவன்கிட்ட எப்படி பேசணும், தகப்பன்கிட்ட சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாதான். பிள்ளைங்க அப்பா கிட்ட சத்தத்தை உயர்த்தி பேசணும், அப்பா பயந்துருவார். அடுத்து அம்மா கிட்ட மெதுவாக பேசணும். தம்பிங்களா, அம்மா கிட்ட மெதுவாக அம்மா பாவம் பயந்துரும். ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும், பணிவாக பேசணும். ஆசிரியர்கிட்ட பணிவாக பேசணும். ஆசிரியர்கிட்டலாம் போயிட்டு நீ என்ன சொல்லிட்டு அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆசிரியர்கிட்ட பணிவாக பேசணும். அப்புறம் அதிகாரிக்கிட்ட எப்படி பேசணும், மரியாதையாக பேசணும். வாங்க போங்கன்னு பேசணும் இல்லையா. அதிகாரிக்கிட்ட போயிட்டு ஒருமையில் வா போன்னு பேசக்கூடாது. அதிகாரிக்கிட்ட பொறுமையாக பேசணும், மரியாதையாக பேசணும். பாஸ்டர்கிட்ட பயபக்தியோடு பேசணும். ஆமாம், பாஸ்டர்கிட்ட ஏதோ நம்ம பாஸ்டர் தானே சொல்லி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது இல்லையா. கவனிங்களேன், எந்தெந்த இடத்துல நம்ம எப்படிலாம் பேசணும் நம்ம கற்றுக்கொள்ளணும். பாஸ்டர்கிட்ட எப்படி பேசணும், பயபக்தியாக நம்ம பேசணும் இல்லையா. அப்போ ஆலயத்துக்கு வந்தோடனே ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும், அதை விட பயபக்தியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் பயபக்திக்கு உரிய தேவன். அவர்கிட்ட வந்து நம்ம பயபக்தியாக பேசணும். ஆமென். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட தீர்மானத்திலே நாம் என்ன பண்ணணுமா, ரொம்ப உறுதியாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்ம எடுத்த ஒரு தீர்மானத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அதுக்கான கிருபைகளை கேட்கணும். ஏசப்பா, நான் இவ்வளோ தீர்மானம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, தயவு செஞ்சு இந்த தீர்மானத்தை எல்லாம் என்ன பண்ணணும், நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் கவனிங்களேன், நான் நல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, உபவாசம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, அடுத்து பாருங்களேன் ஆத்தும ஆதாயம் செய்வேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் பங்கு பெறணும்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அந்த தீர்மானத்தை எல்லாம் எழுதி என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட காமிச்சு, ஏசப்பா இதெல்லாம் நான் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே, ஒரு நாள் இதை நான் என்ன பண்ணக்கூடாது, மீறவும் கூடாது, இதை மாற்றவும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. முதல் தீர்மானம். இரண்டாவதாக ஆண்டவர் யோசுவாவை உயர்த்துவதற்கு காரணம் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்ராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவனை யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அவன் பணிவிடைக்காரனாயிருந்தான். ஹல்லேலூயா. அந்த பணிவிடைக்காரனா நீங்க மாற வேண்டும் இல்ல, பணிவிடைக்காரன். முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாருன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் பணிவிடை வேலைகளை செய்கிறார். அந்த பணிவிடைக்காரன்னா சர்வீஸ் போட்டிருக்கு, சேவை செய்தல். என்ன பண்ணுறது, சேவை செய்கிற ஊழியத்தை தான் முதல்ல யோசுவா ஆரம்பிக்கிறார். மோசேக்கு முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை வேலைகள்லாம் செய்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 17:13 ஒரு சேனாதிபதியாக மாறுறாரு. சேனாதிபதியாக மாறி பாருங்க, உயர் எப்படி வருது பாருங்களேன். முதல்ல பணிவிடைக்காரன் போதுமா, ரெண்டாவது சேனாதிபதி கேப்டனாக மாறுறாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் எப்படி மாறுறாருன்னா ஊழியக்காரராய் மாறுறார். அது மட்டும் படிங்க, யோசுவா 1:1 படிங்களேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன். கவனி, உயர்வு எப்படி வருது பாருங்களேன். எப்போது நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணுமா, அந்த பணிவிடைக்காரலா தான் நாம் ஆரம்பிக்கணும். முதல் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எடுத்தவொடனே யாராவது உயரத்தில் போயிடுறாங்களா, 20வது ஸ்டெப்புக்கு யாராவது ஏறுறாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் முதல் படி பாருங்க. முதல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா அந்த ஒரு பணிவிடைக்காரன். இந்த நமக்கு மேன்மையாக வைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்துக்கு கீவேர்டு என்ன தெரியுங்களா, பணிவிடை தான், தாழ்மை தான். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, சேனாதிபதியா மாறுறாரு, அடுத்து ஊழியக்காரரா மாறுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யோசுவா எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் தலைவனாக மாறுகிறான். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்களேன், நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். பணிவிடை செய்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தாராம். மோசையோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. பேசி முடித்த பிறகு யோசுவா மட்டும் போகவே இல்லை. யோசுவா போகலை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். கவனிங்களேன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே கூடாது. ஆலயத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து போகவே கூடாது. ஒரு ஓட்ட சைக்கிளோடு தான் நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு பைபிளு, ஒரு ஓட்ட சைக்கிள் தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்குது. காரணம் தெரியுங்களா, அவரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் நேசிக்கணும். அதுதான் பைபிளில் போட்டு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கையில முதல்ல பணிவிடைக்காரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனாதிபதி, அப்புறம் ஊழியக்காரன். எங்கே பார்த்தாலும் மோசேயின் ஊழியக்காரன். படிக்கும் போது நம்ம பொறாமையாக வருது. ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் ஊழியக்காரன் சொல்லி ஆண்டவர் மோசேயும் யோசுவாவும் அப்படியே கம்பேர் பண்ணி பேசிட்டே வராரு. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இந்த யோசுவா மோசையோடு கூட தோள் கொடுத்திருப்பார், ஊழியத்தில் இருந்திருப்பார் பாருங்க. அப்போ கவனிகளை இப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கவனிகளை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக நாம் தலைவனாக இருக்க விரும்பினால் மத்தேயு எழுதின புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 26, 27 படிங்களேன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. உங்களில் எவனாவது முதன்மையா இருக்கணும் அப்படின்னா, பெரியவனா இருக்க விரும்பினா நான் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணுமா,
பணிவிடைக்காரனாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பணிவிடைக்காரனாக இருக்க விரும்புகிறீங்க? ஆலயத்தை விட்டு பிரியக்கூடாது. ஹல்லேலூயா. போன வருஷம் ஆலயத்துக்கு வர்றதும் போவதும் பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆலயத்துக்கு வருவதும் போக்குவரத்துமா இருந்தவர்களுடைய பெயர்கள் போட்டிருக்கு. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்க கூடாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் நல்ல பணிவிடைகளை செய்யணும். ஒரு குரூப் தான் வாலிப பிள்ளைங்க, ஒரு கொஞ்சம் பேர் தான் பணிவிடைகளை செய்கிறாங்க. உங்களுக்கு வீட்டில் நேரம் போக ஆலயத்துடைய காரியங்களை நீங்கள் செய்யணும், பணிவிடை வேலைகளை செய்யணும். உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாக இருக்கணும். ஹல்லேலூயா. பணிவிடை காலையில் 5 மணிக்கு பாருங்கள், அந்த ஆலயத்தெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. ஒரு 2 சில பேர் தான். நீங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. நிறைய வாலிபர்கள் எழும்பணும். பாருங்களேன், உயர்வு தானாக வராது, உயர்வு தானாக வராது. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நீங்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். கவனிக்கலாம், பைபிளில் சாதாரணமாக இருந்த மக்களை தாவீது பாருங்க, சாதாரணமான ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டு தாவீது என்னவா மாறினாராம்? ஆமாம், பாருங்களேன், எடுத்தோடனே தாவீது அரசனாக மாறலை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான் அரசனாய் மாறி போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா? ஐயோ, இந்த வேலையெல்லாம் செஞ்சா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சர்ச்சை பெருக்கினா ஏதாவது யாராவது சொல்லுவாங்களோ? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை ஆலயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பாச சொன்ன எல்லா ஆலயத்தை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா நல்ல சர்ச்செலாம் நல்லா தொடச்சி, நல்ல சேர்லாம் நல்லா தொடச்சி அப்படி வச்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு சகோதரர் வந்தார், அவரை சர்ச்சை நல்லா தொடச்சிட்டு இருந்தார். உடனே இந்த அம்மா பார்த்தோன்னே இவருக்கு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கலாம், பாவமாக இருக்குது, வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு அவர் கொண்டு போய் 500 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. அம்மா இதை வச்சுக்கோ, போகும்போது சாப்பிட்டு போங்க. ஐயோ வேண்டாம் பிரதர், வேண்டாம் பிரதர். நான் இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாப்பா வேண்டாப்பா வச்சுக்கப்பா. சரி, எவ்வளோ வற்புறுத்தி கொடுத்தோம், அந்த அம்மா வாங்கலை. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா இந்த அம்மா வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா நான் போயிட்டு வரப்படுதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. வெளியே போகும்போது பார்த்தா BMW காரில் போகிறாங்களாம். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. வெளியே போகும்போது BMW காரில் போகிறாங்களாம். இவருக்கு பார்த்த உடனே இந்த அம்மாவை நம்ம இப்படி நினச்சிட்டோமே. ஹல்லேலூயா. ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், நமக்கு தான் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை சுகத்தை விரும்புகிற கர்த்தர், யாருக்குமே மகிழ்ச்சியே வரலையே, BMW கார் கர்த்தர் கொடுப்பார். 2 அடுக்கு மாடி கொண்ட வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 4 அறை கொண்ட வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். நல்லா படித்து ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த வருஷம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்குள்ள அந்த பணிவிடை செய்யணுன்ற ஒரு ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. நமக்குள்ள அப்படிப்பட்ட பணிவிடை செய்ய வேண்டும் எண்ணம் நமக்குள்ள உருவாக வேண்டும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்களேன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்களேன். மனத்தாழ்மை உள்ளவனோ அவன் கனமடைவான், அவன் மேன்மை அடைவான். ஹல்லேலூயா. கவனிங்களேன், மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் கனம் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது தாழ்மை, கர்த்தரை ஆராதிக்கும் போது தாழ்மை, ஜெபம் பண்ணும் போது தாழ்மை. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது தாழ்மை. ஆயக்காரனை போல இல்லை, அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்து மேல கையை வைங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபைகளை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்களா, இளைஞர்களே மூப்பருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளணும். இப்போ மூப்பர்கள் சொல்லுவாங்க, எப்பா தம்பி, இப்போ சர்ச்சு விட்ட உடனே எனக்கு திருவிருந்து இல்லையா, திருவிருந்து ஆராதனை யாரும் வெளியே போகக்கூடாது. பாஸ்ட் நல்ல ஆசீர்வாதம் சொன்ன பிறகுதான் ஆலயத்தை விட்டே நீங்கள் போகணும். எழுந்து நின்றுன்னு சொன்ன உடனே யாரும் வெளியே கலைஞ்சு போகக்கூடாது இல்லையா? இளைஞர்களே, நீங்கள் மூப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க இல்லையா? எழுந்து நின்னோடனே எழுந்து நின்று கண்ணை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணணும். பாஸ்ட் கடைசியாக என்ன சொல்கிறாரோ நீங்கள் கேட்கணும்.
அந்த ஆசீர்வாதத்தை குனிந்து, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் என் தலை மேலே வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். அதே மாதிரி திருவிருந்து நேரங்களிலே அங்கே சொல்லுவாங்க, வாலண்டியர்ஸ் முழங்கால் படியிடணும், யாரும் நிற்கக்கூடாது, முழங்கால் படிட்டு தாழ்மை அணிந்து கொள்ளணும், முட்டி போட்டு கண்ணை மூடி, ஏசப்பா இந்த வருஷம் எனக்கு கொடுத்து வந்திருக்கீங்க நமக்கு சோத்திரன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். முழங்கால் படிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். குழந்தை கூட விளையாடக்கூடாது, குழந்தைக்கு கொண்டு போயிட்டு அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் அது இல்லையா? அதை நீங்கள் அசட்டியாக நீங்கள் எண்ணக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, பக்கத்தில் நீங்கள் பேசக்கூடாது, முடிகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படி செஞ்சு பாருங்களேன். இதே மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனை கர்த்தர் கொடுப்பார், நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா எங்கள் வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. மன தாழ்மை உள்ளவர்கள் கனம் அடைவார். அந்த கனம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது. கனம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நீங்கள் அந்த தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படணும், அப்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்களேன், யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் எப்படி நான் மேன்மைப்படுத்து என்று சொன்னாரோ அதே போல எல்லா இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்களேன். என்னாகமம், இஸ்ரவேல் புத்திரரில் சபஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். மூன்றாவதாக கவனிங்களேன், யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அவன் நல்ல ஒரு விசுவாச வீரராய் இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசனம். கவனியில கர்த்தர் இந்த மாதம் இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சொல்லணும். பாருங்களேன், யோசுவா போகிறாங்க கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு. 10 பேர் போனாங்க. அவங்கள பார்த்தோம், நம்மளால முடியாதுங்க. இவங்கள பார்த்தோம், ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் சொன்னாங்க, நாங்கள் சுற்றி வந்த தேசம் நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தார், அங்கே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இந்த வாக்கு தத்தத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, இது அந்நிய காரியம் சொல்லி நீங்கள் அதை குறித்து அறியாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தமான இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. 2வது அசதியாய் நீங்கள் இருக்கக்கூடாது. இதை குறித்து நீங்கள் அறியாமல் நீங்கள் இருக்கக்கூடாதான். ஹல்லேலூயா. யோசுவா 7 புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12-14 அங்கே பார்த்தா ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது அவர் யோசுவா சொல்றார், சூரியனே நீ கிபியோன் மேலே, சந்திரனே நீ ஆயோன் பள்ளத்தாக்கில் தரித்து நில். அப்படியே நின்றுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாச வீரராக இருந்தார். சொன்னவனே அப்படியே சூரியன் சந்திரன் சண்டை முடியல, பொழுது போயிட்டே இருக்கு. உடனே அவர் கட்டளை இடுறாரு பாருங்க. எத்தனை விசுவாச வீரர். யோர்தான் நதியில் காலை வச்சவனே யோர்தான் நதி 2ஆ பிரியுது இல்லை? அப்போ தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை ஒரு நாளும் நாம் அவிசுவாசமாய் நாம் சந்தேகப்படக்கூடாது. என் வாழ்க்கையில் இது நிறைவேறுமா, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவாரா? அது யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினாரு, அப்படி கிடையாது. ஃபர்ஸ்டே நம்ம படித்தோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவராலே தான் கூட. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரையும் அவர் என்ன பண்ணுவாரா, உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆனால் சில கண்டிஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படிலாம் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம உயர்த்துற. ஒரு நாள் அவன் சந்தேகப்படாமல் பாருங்களேன், விசுவாசத்தோடு கூட எவ்வளவேன சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி கர்த்தரனை மேன்மையாக வைப்பார், கர்த்தரனை மேன்மையாக வைப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார். அந்த 28 உபாகம் 28 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சொல்லி 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 அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கவனிங்களேன், கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் யோசுவாவுடைய கீர்த்தி
தேசமெங்க பரவிற்றா. வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினதற்கு முதல் காரணம் தீர்மானத்துல உறுதி. இரண்டாவது பணிவிடைக்காரன், தாழ்மை. மூன்றாவதாக விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. இந்த 3 குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ள வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்மள அப்படியே எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற திருவிந்துக்குள்ளாய் கடந்து வந்து அந்த நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை பெற நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததி சமுதாயத்தை பின்பற்றி வர உதவி செய்யும்படியான ஜெபம் பண்றோம். எல்லா தடைகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் விலகணும். கடந்த வருஷம் நாங்கள் செய்த எந்த குற்றங்களோ எந்த ஒரு தவறோ கீழ்ப்படியாமையோ இந்த வருஷம் எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது. ஆண்டவரே, இந்த வருஷம் நாங்கள் பூரண ஆசீர்வாதத்தை பெறணும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும், பெருக்கத்துக்குள்ளாய் வரணும், மேன்மை அடையணும். அதற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபை வளரட்டும், இந்த சபை ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமா, இந்த வருஷம் ஐயா நிறைவேற்ற வேண்டிய 2500 புது ஆத்மாக்கள் சபைக்கு வர, 1000 பேர் ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவரே புறப்பட்டு போகிறார்கள். போக்கிலும் வரவத்திலும் நாம் கூட இருப்பேன் சொன்ன வசனம் நிறைவேற்ற ஐயா. எல்லா தீமைக்கும் பொல்ல விளைக்காத்துக்கிறோம். இந்த வருஷம் எந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கோ ஆபத்தோ விபத்தோ எந்த பொல்லாத தீமையோ வராம கர்த்தர் காத்துக்கொள்ளும். இந்த வருஷம் நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பாண்ட வசனம் நிறைவேறட்டும். பெரிய காரியங்களை செய். கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவையெல்லாம் சந்தி, குறைவெல்லாம் நிறைவாக்கும், மகிமையான காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.